முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, தமிழ் குமரா, பொண்ணை பெத்தவங்க எல்லாம் என்ன வேண்டிப்பாங்களோ அதான்ப்பா நானும் வேண்டிக்கிறேன். என்னுடைய எல்லா பொண்ணுங்களும் நல்லபடியா கல்யாணம் கட்டி ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்து புள்ள குட்டிகளை பெத்து ஆலமரமா தளர்ச்சி நிக்கணும்பா. என் பொண்டாட்டி வரலட்சுமி இன்னைக்கு உயிரோட இருந்தா அவளும் இதாப்பா கேட்டிருப்பா. வரம் கேட்க அந்த லட்சுமி இன்னைக்கு உயிரோட இல்ல. அவ வேலையும் இப்ப நான் தான்ப்பா செய்யணும். தாயில்லா என் குழந்தைகளுக்கு தாயா இருந்து நீதாப்பா கரையேத்தணும். மூத்தவ மலதிக்கும் நீதான் வழிகாட்டணும். முருகா, அடே எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். வாடா. என்ன ஐயப்பா, குலதெய்வத்துக்கிட்ட பலமா அப்ளிகேஷன் போடுறாப்பல இருக்கு. டே அருணாசலம், நல்லா இருக்கியாடா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? நாளா வருஷம்னு சொல்லு. 10 வருஷம். குலதெய்வத்தையும் கிராமத்தையும் மறந்து பட்டணத்துக்கு வந்த பல பேர்ல நீயும் ஒருத்தன் ஆயிட்ட. டே, நான் எதையும் மறக்கலடா. அடிக்கடி வர முடியாத சூழ்நிலை, வீட்டுல 1000 பிரச்சனை. அதை விடு. ஆமா, நீ எப்படி இருக்க? ஆள் மாறவே இல்லடா, அப்படியே இருக்க. எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். ஆமா, எங்க உங்க பிள்ளைங்க? தனியாவா வந்த? இல்லப்பா, குடும்பத்தோட தான் வந்தேன். எல்லாரும் இங்கேயே எங்கேயோ சுத்திட்டு இருப்பாங்க. இரு, இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அம்மா மாலதி. மாலதி, இதோ வரேன்பா. ஏன் சாப்பிடாம இப்படி படுத்துற? நல்லா இல்லம்மா. ஆமா, குறை சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லு. அப்படியே உங்க அப்பன மாதிரியே. வா வா. அவ என் மூத்த மக மாலதி. குழந்தை அனு என் வீட்டு செல்லம். ஆமா, மாப்பிள்ள வரல? வேண்டா அருணாசலம், நல்ல நேரத்துல அவனை பத்தி பேசி வைத்தறிச்சல காப்பாத. பொண்டாட்டியை வச்சு காப்பாத்த வக்கில்லாதவன் எல்லாம் ஏன் கல்யாணம் கட்டிக்கணும்? ஆத்தாளும் மௌனமா சேர்ந்து என் பொண்ண வாழ வெட்டியா என் வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க. இவனுக்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்க. வா, சீக்கிரம் வா. இவன் நிலைமை இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு தான்ப்பா அந்த முருகனை வேண்டிக்கிட்டேன். அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, இவன் அருணாசலம் என் பால்ய சிநேகிதம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. 6ஆம் கிளாஸ்ல இருந்து SSLC வரைக்கும் சேர்ந்து படிச்சிருக்கோம். ஓ. இவன் இந்த ஊர்ல தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஐயப்பா, உன் பொண்ணு அசல் உன் பொண்டாட்டி மாதிரி இருக்காடா. ஆமாண்டா. ஆமா, புருஷன் தான் அப்பாவை மாதிரி நல்லவரா அமையல. சரி சரி, சும்மா அறிமுகப்படுத்தலாம் தான் கூப்பிட்டேன். மத்தவங்க எல்லாம் எங்கம்மா? நீங்களே பாத்துக்கோங்கப்பா. இவ வேற ரொம்ப டார்ச்சர் பண்றா. ஏய் வாடி. ஏ அருணாசலம், நீ வா, மத்தவங்களையும் பார்க்கலாம். அப்பா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கப்பா. என்னம்மா சொல்ற? இந்த ஊர் கோவில் வாசல்ல இருந்து பார்த்தேன். தூரத்துல மலை, பச்சை பசேல்னு வயல், சலசலன்னு ஓடுற ஆறு. இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இதை விட்டுட்டு ஏன்பா நீங்க சிட்டிக்கு வந்தீங்க? நல்லா கேளுமா, உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. ஹலோ, எங்க அப்பாவை திட்டுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஏ அருணாசலம், இது என் கடைசி பொண்ணு நந்தினி. காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறா. படு சுட்டி. அதான் மிரட்டினதே தெரிஞ்சதே. பாருமா, இது அருணாசலன்ட்டு. பாலிய நம்பரா ஞாபகம் வருதேன்னு ஆட்டோகிராஃப் ஸ்டைல்ல பாட்டெல்லாம் பாடுவீங்களே. சரி சரி, சிவா எங்கம்மா? தெரிஞ்சதை சொல்லவா இல்ல அவன் சொன்னதை சொல்லவா? எனிவே, அவன் மாலை வாங்க போயிருக்கான். அப்படியே 2 இழுப்பு இழுத்து தான் வருவான். கடைக்காரன் நல்லா ஏமாந்தான். அப்பப்பா, என்ன விலை சொல்றான்ப்பா? ஒரு மாலை 150 ரூபாய் சொல்றான். அப்படியே ஆடி போயிட்டேன். அது சரி, நீ எவ்வளோடா கொடுத்த? அப்பா, ஆர்டிஸ்ட் கார்த்தி இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அந்த பிட்ட கேட்டு அப்படியே வாங்கிட்டான். மாலை 120 ரூபாய். 2 மாலை வாங்கியிருக்கேன், பேலன்ஸ் 30 ரூபாய். ஒரு மாலை 120 ரூபாய்,
2 மாலை 240 ரூபாய், அப்பா கையில 30 ரூபாய், அப்பா உங்ககிட்ட கொடுத்தது 300 ரூபாய், மீதி 30 ரூபாய் எங்க? ஏய், உன்னை ஆமா. கூப்பிட்டாங்களா? அப்படியே விட்டனா 1000 செலவு இருக்குன்னு டேடியே கேட்காம டீசெண்டா இருக்காரு. நீ பெரிய ஐடி கம்பெனி ஆடிட்டர் மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற? ஆ, எங்க அப்பா காசெல்லாம் கரியா போகுது. ஏய், அடி பிச்சிருவேன். அப்பா ஏய், ஏய், பாருங்கப்பா இவனை. சரி 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 இருடா. தொடியோ, டேய், மூஞ்சி பாரு. இவன் பேரு சிவா, இவன் ஒரே மகன், டிகிரி முடிச்சிட்டான், வேலைக்காக வெயிட் பண்றான். அப்பா ஏன்பா இன்சல்ட் பண்றீங்க? வளமான எதிர்காலத்துக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சார், பொறுமையா இருந்தாலும் பெரிய வேலையை பிடிக்கணும். அதுதான் என்னோட பிரின்சிபல். ஆமா அங்கிள், நேத்து தான் அம்பானியும் பில்கேட்ஸும் வீட்ல வந்து பேசிட்டு போனாங்க. ஐயா இன்னும் எஸ் சொல்லல. அப்படா தடியா. ஏய், கையில மாட்டின மாவளை செத்துருவேன். சிவா, ஐயர்கிட்ட மாலை கொடுத்துட்டு பூஜை ஆரம்பிக்க சொல்லு. பொங்கலை படைச்சிட்டு சூடம் காமிச்சிடலாம். ம், சரிப்பா. நீ வாடா. ஐயப்பா, உனக்கு 2 பொண்ணு ஒரு பையன் தானா? மொத்தம் 4 இல்ல? ஆமாப்பா, என் 2வது பொண்ணு கல்யாணி, வீட்டு குலவிளக்கு. நந்தினி அக்கா எங்கம்மா? கல்யாணியா? அவ பொங்கல் வச்சிட்டு இருக்கப்பா. அதெல்லாம் அந்த காலம் மாறியே போச்சு. அதுதான்ப்பா என் செல்வம், என் குடும்பத்தையே தாங்கிக்கிட்டு இருக்கிற ஆணிவேர். அம்மா கல்யாணி, அப்பா பொங்கல் பொங்கிடுச்சு, வாங்க சாமிக்கு படைச்சிடலாம். வா. கல்யாணி, அப்பா இது என் நண்பன் அருணாசலம். வணக்கம் சார். வணக்கம்மா. சின்ன வயசுல அப்பாவை சைக்கிள்ல டபுள்ஸ் கூட்டிட்டு போவீங்களே, அந்த அருணாச்சலம் சார் தானே? பாரியா, என்னைக்கோ சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா? அசத்திட்டம்மா. அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. அருணாசலம், கல்யாணி ஒரு கார்மெண்ட் கம்பெனில ஃப்ளோர் சூப்பர்வைசரா வேலை பார்க்கறா. இன்ஃபேக்ட் அவ சம்பளத்தை நம்பிதான் என் ஃபேமிலியே ஓடுது. அப்பா சொன்னா தப்பாம்மா, உன்னாலதானம்மா வீட்டுல சோறே பொங்குது. அதெல்லாம் இருக்கட்டும், பொங்கல் பொங்கிடுச்சு, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமா? சரி, கல்யாணிக்கு வரன் பாத்துட்டியாப்பா? 7-8 வரன் வந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துல தட்டி போயிடுச்சுப்பா. ஜோசியர் கிட்ட கேட்டப்போ குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போய் படையல் வைக்க சொன்னாரு. அதுதான்ப்பா வந்தேன். மகாலட்சுமி மாதிரி இருக்க அந்த பொண்ணை பார்த்து வேண்டான்னு சொன்னது மடம் யாரு? அதான்ப்பா புரியாத புதிரா இருக்கு. எல்லாம் கூடி வந்தா கூட கடைசி நேரத்துல தட்டி போகுது. நாளைக்கு கூட ஒரு பையன் வரான். நல்லபடியா நடக்கணுமேன்னு மனசு திக்கு திக்குங்கிறது. இதோ பார் ஐயப்பா, முருகன்ட்ட முறையிட்டுட்டல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு தைரியமா இரு. கல்யாணத்துக்கு மறக்காம எனக்கு பத்திரிக்கை அனுப்பு. இந்த நேரத்துல எங்க போன? வா, நம்மள சாமி கும்பிடணும்ல. வெளியே விளையாடிட்டு இருக்கா. பாருங்கம்மா, எல்லாரும் நல்லபடியா வேண்டிக்கிங்க. வரம் கொடுக்கற சாமியையும் சாமி ஆயிட்ட உங்க அம்மா வரலட்சுமியையும் சேர்த்து வேண்டிக்கிங்கம்மா. ஆமா, சித்தி எங்க? அதானே, அமுதா எங்க? குளத்துக்கிட்ட உட்காந்துருக்காங்க. ஏன்? மங்களகரமா காரியம் நடக்கும்போது அமங்கலமா அவங்க எதுக்குன்னு நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. நான் சொல்லக்கா, சித்தி தான் அப்படி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அமுதா என் பொண்டாட்டி வரலட்சுமியோட தங்கச்சி, எங்களோட தான் இருக்கா. அவளுக்குன்னு யாரும் இல்லை. பாவம், புருஷன் போய் சேர்ந்துட்டான். அதான். உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுப்பா. இது என்னப்பா பெருசு? மனைவியோட தங்கச்சி மக மாதிரி. சொல்ல போனா மாலதிக்கு மூத்தவளா என் பெரிய பொண்ணா தான் அமுதாவை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை மாதிரியோ மாலதி மாதிரியோ கல்யாணி வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான் என்னுடைய பிரார்த்தனை. நீங்க கல்யாணி சொன்னா கேளு. சும்மா இருங்க சித்தி, நீங்க வேற நாங்க வேறயா? அம்மா விழுந்து சாமி முன்னாடி அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும். சாமி முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா எங்க எல்லாருக்கும் நீங்க அக்கா மாதிரி. நல்ல நாள் அதுவுமா, பொங்கல் வைக்கும்போது நான் எதுக்குமா? சித்தி, நோ ஆர்குமெண்ட்ஸ். பொங்கலை முதல்ல சாமிக்கு படைக்கலாமா?
ஒண்ணுக்கொண்ணு ஒட்டுருவா இருக்கிற இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். முருகா, முருகா, கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வீட்டுக்கு போய் போன் பண்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, அதான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். ஆனா பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. கேளுங்கம்மா, பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? எவ்வளவுமா சம்பாதிக்கிற? 12,000. அதை தவிர ஓட்டி போனஸ் ஏதாவது வருமா? ஓட்டி பண்ணா கிடைக்கும், ஆனா போனஸ் எல்லாம் இல்ல. கடன் இருக்காமா? எந்த வகையிலமா? ஆபீஸ்ல லோன் போட்டு டியூ கட்டுவாங்களே அந்த மாதிரி. இல்லம்மா. அப்போ மொத்தமா வந்துரும் இல்லையா? சொந்த வீடா சார்? ஆமா சார். வீட்டு மேல கடன் எவ்வளவு இருக்கு? கடனை பத்தி சொன்னதுமே முகம் மாறினதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒன்றும் பெருசா இல்லம்மா, 12 லட்சம் தான். அதுவும் ஃப்ரெண்டு தான் கடனா கொடுத்துருக்கான், வட்டி கட்டிட்டு இருக்கோம். பூர்வீக சொத்துங்களா? இல்லம்மா, இது என் வைஃப் மூலமா வந்திருக்கு. எப்படியோ எல்லாத்தையும் சமமா பிரிச்சுதானே உயில் எழுதணும். ஆமாம்மா, அப்படிதான் செஞ்சாகணும். சரி, நகை சீரெல்லாம் என்ன செய்வீங்க? நீங்க கேளுங்க, என்னால முடிஞ்சது செய்றேன். சரி, யோசிச்சு சொல்றோம். வெள்ளிக்கிழமை திரும்பவும் பேசலாம். சரின்னா பாக்குவத்துல மாத்திக்கலாம். என்ன சொல்றீங்க? சந்தோஷமா. அப்பா ஒரு நிமிஷம். நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமாமா, எத்தனையோ விஷயங்களை நீயும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவல்ல. டேய், போய் பேசிட்டு வா. சரிம்மா. சீக்கிரம் வந்துடுறா. 8 மணி சீரியல் போடுறதுக்குள்ள வீடு போய் சேரணும். சரிம்மா. சொல்லுங்க கல்யாணி. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். சொல்லுங்க. அவங்க உள்ள போய் பேச போனதும் நல்லதுக்கு தான். சீர்வரிசை, வரதட்சணை, அத பத்தி எல்லாம் நான் மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அத தோராயமா சொல்லிடுறேன், நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. சும்மா வாயால சரின்னு சொல்லாதீங்க. ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கங்க, லிஸ்ட எழுதிக்கங்க. சரிங்கம்மா. நந்தினி, எடுத்துட்டு வந்துருப்பா. அதுதாங்க நானும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, என்னைக்குமே உனக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. அதுதான் என் தலை எழுத்துன்னு அப்படியே நடந்துட்டு போட்டோம். எனக்குன்னு ஒருத்த எங்கேயாவது பிறந்திருக்காமலா போயிடுவான். ஆல் தி பெஸ்ட். முடிஞ்சா ஒரு அனாதையை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. குட் பை. அம்மா வாங்கம்மா போலாம். என்னடா ஆச்சு? வீட்ல போய் சொல்றேன், இந்த இடம் வேண்டாம். டேய், நீ என்னடா சொல்ற? வாங்கம்மா. பேசி பார்த்துட்டு போன் பண்றேங்க. லிஸ்ட் பத்திரமா இருக்கட்டும்.
தனியா கூப்பிட்டுட்டு போய் பேசினேன். 5 நிமிஷத்துல அலறி அடிச்சுட்டு ஓடி போறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அக்கா அந்த ஆளை உள்ள கூப்பிடும் போதே இதை புட்டுக்கும் நினைச்சேன், அப்படியே ஆயி போச்சு. ஏங்கா என்னக்கா கேட்ட சொல்லுக்கா. ஏதாவது உளறி வச்சிருப்பா. சொல்லி தொலையண்டி, என்னதான் பேசுனேன்னு. அம்மா சொல்லுமா, என்ன பிரச்சனை? வழக்கமா கேக்குறத தான் கேட்டேன். ஒரு பொண்ணு எதை தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாளோ அதுதான் கேட்டேன். சம்பளத்தை கேட்டியா இல்ல வேற மேட்ரு உண்டான்னு கேட்டியா? டேய் நீ சும்மா இரு. நீ சொல்லுமா. காலம் பூரா என்னை வச்சு காப்பாத்துவீங்களான்னு கேட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் என்னை விட்டு பிரியாம இருப்பீங்களான்னு கேட்டேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களான்னு கேட்டேன். இதுக்கு அந்த ஆளு பேர் இந்த மாதிரி வெளியே ஓடி வந்தா? கடைசியா நாளைக்கு உங்க அம்மாக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு துணிச்சலான ஆம்பளையா இருந்து என் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களான்னு கேட்டேன். ப்ராமிஸ் பண்ண சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அது எப்படி முடியும்? அவங்க என்ன 30 வருஷமா வளர்த்தாங்க, அவங்க தான் எனக்கு முக்கியம், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா. என் பக்கம் நியாயம் இருந்தா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் அதே பதில் தான் சொன்னான். சுத்த அம்மா பிள்ளைப்பா, எனக்கு இந்த மாதிரி மாப்பிளையே வேண்டாம் ப்ளீஸ். என்னம்மா கல்யாணி, இந்த மாதிரி கேள்விக்கு எந்த பையனும் இப்படிதாம்மா பதில் சொல்லுவான்? நீ சொல்றத பார்த்தா அம்மாவை அடிச்சு விரட்டிட்டு சாவி கொத்தை என் கையில கொடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லக்கா, அம்மா அப்பா மேல பாசமா இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. பொண்டாட்டி பக்கமும் நியாயம் இருக்குன்னு நம்பணும்ல, அவன் மேலயும் கொஞ்சம் பாசம் வைக்கணும்ல, நம்மள நாடி வந்தவன் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். இதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கறதானே. நான் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக அம்மாவை பொண்டாட்டியான்னு டிசைட் பண்ண சொல்லி இப்பவே ஷாக் கொடுக்கணுமா? இப்ப கேட்காம வேற எப்படா கேக்குறது? நாளைக்கு கல்யாணம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதோ அக்கா மாதிரி நிக்கிறப்ப கேட்க சொல்றியா? நான் ஒண்ணு உங்க அம்மாவா நானான்னு கேட்டல, ஷாக்கு கொடுக்கல. அம்மாக்கு கொடுக்கற மதிப்பும் பாசமும் எனக்கு தருவீங்களான்னு தான் கேட்டேன். நீங்களே பாத்தீங்கல்ல, வந்ததுல இருந்து அம்மா முந்தானி பிடிச்சிட்டு எப்படி உட்காந்துட்டு இருந்தானே, அதான் கூப்பிட்டு கேட்டேன். அசட்டு தைரியத்துல இப்ப தலையாட்டிட்டு பின்னாடி கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. நான் எதிர்பார்த்த மாதிரியே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கிறது டேஞ்சர் தான். உனக்கு ஏண்டி புத்தி இப்படி போகுது? வரவங்கிட்ட எல்லாம் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு கல்யாணமே நடக்காது. பரவாயில்ல, கல்யாணம் ஆயிட்டு உன்ன மாதிரி மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு இப்படி வாழ வட்டியா வந்து இருக்கிறத விட இதுவே மேல். குத்தி காட்டுன்னு நினைக்காதக்கா. என்னால பொண்ணுங்களுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நாளைக்கு எனக்கும் அந்த மாதிரி நடந்து இங்க வந்து நின்னு அப்பா வருத்தப்படக்கூடாதுன்னு தான் வர மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் நான் அந்த மாதிரி கேக்குறேன். இதோ இங்க நிக்கிறாங்களே சித்தி, இவங்க இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க மாமியார் உங்களுக்கு பண்ண கொடுமை தானே, அதை தட்டி கேட்க முடியாம தானே சித்தப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சித்தி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். நாளைக்கு நானும் இங்க வந்து நின்னா அப்பாவால தாங்கிக்க முடியுமா? என் புருஷன் எனக்காக வாதாடக்கூடியவரா, உண்மையான ஆம்பளையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது தப்பா? புருஷன் தம் பக்கம் கடைசி வரைக்கும் இருப்பாரான்னு தெரிஞ்சுக்காமலே கல்யாணம் பண்ணிக்கிற ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையுமே ஆபத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த விளையாட்டுக்கே நான் வரல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. போற போக்க பார்த்தா மாமனார் மாமியார் இல்லாத இடமா தான் மாப்பிள்ள பாக்கணும் போல இருக்கு. வெளியில சொல்ல மாட்டா, ஆனா உங்க அக்காக்கு அதுதான்டா ஆசை. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க. இவளையும் தன்னுடைய அம்மாவையும் 2 கண்ணா பாத்துக்கிற மாப்பிள்ள வரத்தான் போறான். இது நடக்கும். கல்யாணி, காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி, ஆணும் பெண்ணுமாய் வாழ்ந்திடும் பூமி, மேலும் கேடுமாய் ஏனொரு நீதி. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, பொங்கும்
நினைத்தால்